பயணிகளின் கவனத்திற்கு முன்பதிவு செய்யாத பெட்டிகளுக்கான டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு முன்பதிவு பெட்டிகளில் வடமாநிலத்தவர்கள் பயணித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் ரிசர்வ் செய்தவர்கள் சீட் இல்லாமல் அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள். வடமாநிலம் செல்லும் ரயில்களில் மட்டும்தான் இப்படியொரு அவலம் நடக்கிறதாம். ரிசர்வ் செய்தும் ரயிலில் போக முடியாவிட்டால் எதற்காக நாங்கள் ரிசர்வ் செய்வது? ஸ்லீப்பர் கோச், ஏசி கோச்சையும் இவர்கள் விடுவதில்லை என்று கொந்தளித்து கேட்கிறார்கள் பயணிகள். முன்பதிவு அல்லாத டிக்கெட்டுகளை எடுத்துவிட்டு முன்பதிவு செய்த பெட்டிகளில் ஏறும் பயணிகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் கடுமையாக அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களில் தெரிவித்துள்ளது. நீண்ட தொலைவு இயக்கப்படும் விரைவு ரயில்களில் முன்பதிவு டிக்கெட்டுகளை அதிகரிப்பது தொடர்பாக ரயில்வே இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இப்போது ரயில் நிலையங்களில் 600 முதல் 700 முன்பதிவில்லா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. ஆனால்